அதாவது தஞ்சையில் இன்று 5வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்த்து விடுவதற்கான நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி 5வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று மாலை முதல் மழை கொட்டித்திருக்கிறது. இந்த கொட்டும் மழையிலும் பந்தல் அமைத்து இந்த மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த மாணவர்களிடம் கேட்போம். இப்போ இந்த 5வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, மழை பெய்யுது, இந்த மழையிலையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் வேண்டும். அவசர சட்டம் கொண்டு வந்தால் அது 6 மாதம் தான் செல்லுபடியாகும். நிரந்தர சட்டம் கொண்டு வந்தால் தான் எல்லா வருஷமும் எங்கள் சந்ததி எல்லாருமே பார்க்க முடியும் ஜல்லிக்கட்டு. அதுக்காக தான் போராடுறோம். இந்த மழை ஒன்றும் அதுக்கு ஒரு சாபம் கிடையாது. அவங்க இயற்கையை சப்போர்ட் பண்ணுது. எங்களோட இதுவே விவசாய பூமி தான். இவ்வளோ நேரம் வறட்சி மாநிலமாக தானே இருந்தது, இப்போ மழை பெய்யுது. இது எல்லாமே சப்போர்ட்டிங்காக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். என்ன நடந்தாலும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க நிரந்தர சட்டம்னு சைன் பண்ணி அறிக்கை வெளியிட்டால் மட்டும்தான் நாங்கள் கலைவோம். அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அது இந்த நிரந்தர சட்டம் தான் எங்களுக்கு தேவை, இந்த அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று இந்த மாணவிக்குரிய நீங்கள் கேட்கிறோம். அதேபோல் ஒரு மாணவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். தம்பி சொல்லுங்கள், இந்த போராட்டம் இந்த மழை பெய்யுது, இந்த பந்தலாம் அமைச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, இந்த போராட்டம் இன்னும் உங்களை வலுப்பெறும்னு நினைக்கிறீங்களா? மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்களா? எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? உங்களோட கோரிக்கைகள் என்ன? போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஒரு 2 நாள் உட்காருவாங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தால் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பவர் அது கிடையவே கிடையாது. எவ்வளோ மழையாக இருந்தாலும் இதுதான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பவர். ஓகேவா? நாங்கள் இன்னும் இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கல. 11 மணிக்கு வந்து பாருங்க. உள்ளே வர முடிஞ்சா நீங்கள் வாங்க. ஏதோ ஒரு ஜட்ஜி சொன்னாராமா, புலி அவுத்து விட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சிங்கத்தை அவுத்து விட்டா என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்கள் வாங்க, எங்கள்கிட்ட நாங்கள் காலையை அவுத்து விட்றோம். எங்கள் காலையை நாங்கள் அவுத்து விட்றோம். ஓகே, எப்படி அடக்கிறதுன்னு நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் எப்படி புளியை அடக்கிறங்கிறத கற்றுக்கொடு எங்களுக்கு. ஓகே, நாங்கள் கற்றுக்குறோம். ஓகே, உன்னால் முடிஞ்சா நீ எங்கள் காலையை அடக்கிட்டு நீ வெளில போயிடு. அதுக்கப்புறமா நீ சட்டத்தை போடவே வேணாயா, ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்த மாட்டோயா. ஓகே, சொல்லியிருக்காங்க, எங்களால் முடிஞ்சா காலை அவுத்து விட்றோம், அடக்கி பாருங்க அப்படின்னு இந்த மாணவர் சொன்ன கேட்டலாம். இந்த இன்னொரு மாணவி ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, நீங்கள் இந்த கருப்பு உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க, இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அந்த கருப்பு உடை அணிஞ்சிருக்கீங்களா? இந்த மழை பெய்யுது, இந்த மழையிலே நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட கோரிக்கைகள் என்னம்மா? சார், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கன்ஃபார்மாக வேணும். அவசர சட்டம்லாம் தேவையே இல்லை, நிரந்தர சட்டம் வேணும். பீட்டாவை பேன் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்ல சார். பீட்டா யார் சார் எங்களை தடுக்க? ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் சார், நடத்துங்க, அவ்வளோதான். நிரந்தர சட்டம் எங்களுக்கு வேணும். அந்த சட்டம் வந்தால் தான் இங்கே விட்டு போவோம். மழையாக எங்களுக்கு தேவையே இல்லை சார். 11 மணிக்கு வந்து பாருங்க சார், உள்ளே வர முடிஞ்சா வாங்க சார், இல்லைனா போயிட்டே இருங்க சார், அவ்வளோதான் சார். கேட்டிருக்கலாம், 11 மணிக்கு வாங்க, வர முடிஞ்சா வந்து பாருங்க அப்படின்னு இந்த மாணவி சொன்ன. இப்போ இந்த மாணவியோட பெற்றோர் ஒருத்தர் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தில், அவங்கள்ட்ட கேட்போம். நீங்கள் மாணவியோட பெற்றோர்னு நினைக்கிறீங்க, தாய் நினைக்கிறீங்க, இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க, நீங்களும் ஒரு கருப்பு உடை அணிந்து தான் வந்திருக்கீங்க. உங்களோட இந்த மாணவியோட இந்த போராட்டத்திற்கு உங்களோட ஆதரவு என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் என்னம்மா? ஆதரவு என்ன சார், மழையே ஆதரவு. வெயிலும் பனியும் இருந்தது, இன்னைக்கு மழையும் நானும் வரேன்னு வந்துருச்சு. அதனால் ஜல்லிக்கட்டுக்கு மழையும் ஆதரவு, மழையும் நான் கலந்துக்கிறேன்னு வந்துருச்சு. இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை சார். நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த மழையே ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்க, அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னொருத்தர் இருக்காங்க. அம்மா, சொல்லுங்கம்மா, நீங்கள் அந்த போராட்டத்திற்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்னம்மா? சார், நாங்கள் 5 நாள் நிறையா நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. சுப்பிரமணிய சுவாமி, அந்த பீட்டாவில் இருக்கிற அமைப்பு, இந்த லேடிங்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறவங்கெல்லாம் செக்ஸுவலுக்காக போகிறோம் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லியிருக்காங்க. அவளை பார்த்தோம், அவளை நாங்கள் செருப்பு பிஞ்சிடும். அவளும் அவள் பிள்ளைங்களும் தான் தேப்பாசங்க, நாங்கள் இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் அவங்க பிள்ளைங்களா எங்களை பார்க்குறாங்க, சகோதரியா எங்களை பார்க்குறாங்க. இங்கே இருக்க இளைஞர்கள், நண்பர்கள் எல்லாமே எங்கள் சகோதரன் சார். இவ்வளோ யாருமே எங்களுக்கு சேஃப் கொடுக்க முடியாது. ஒரு அம்மா அப்பா கொடுக்குற சேஃபை இங்கே இருக்க அத்தனை சகோதரிகளுக்கு பசங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பொறுக்கி பசங்க கிடையாது. அந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கான் பொறுக்கி பசங்கன்னு. அவன் பொறுக்கி சுவாமி, அவன் குடும்ப பொறுக்கி. தமிழன் சார், தமிழன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் தமிழன். அரசியலுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் கூட்டத்தில் அரசியல் நிறைய இடங்கள் பண்ணியிருக்காங்க.
என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அவங்களையும் நாங்கள் உள்ள விடலை. சினிமாக்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், சினிமாவோ அரசியலோ எந்த அமைப்பும் கிடையாது சார். இது இளைஞர் அமைப்பு. இனிமே தான் தமிழ்நாடு எப்படிங்கிறது தெரிய வரும். நாங்கள் இருக்கோம், எங்கள் பேர் தமிழ்நாடு சப்போர்ட் இருக்காங்க. அரசியல் தேவையில்லை, சினிமா நடிகர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இளைஞர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர் பதிவு செய்த நீங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னொரு மாணவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். தம்பி சொல்லுங்க, இல்லை என்ன கோரிக்கை உங்களுக்கு, என்ன கோரிக்கைக்காக நீங்கள் போராட்டம் நடத்திட்டீங்க? உங்களோட கோரிக்கை நிறைவேறத்துக்கு நீங்கள் என்ன இந்த போராட்டம் இன்னும் நீடிக்குமா? போராட்டம் இது கண்டிப்பாக நீடிக்கும். இப்போ அவசர சட்டம் ஓரிரு நாளில் அமல்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே ஓரிரு நாளில் அனுபவிச்சிருக்கோம். ஓரிரு நாளில் வீடு திரும்புவாங்க, ஓரிரு நாளில் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. நிரந்தர சட்டம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த இடத்த விட்டு கலைவோம். வர்தா புயலாக இருந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நவுற மாதிரி இல்லை. இதுதான் தமிழன்டா. என்னைக்கும் தமிழை எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் அவன் தான் முதல்ல நிற்பான், அவன் தான் எல்லாருக்கும் எல்லாமா நிற்பான். இப்போ வரை இந்தியா இளைஞர்களுக்கு தமிழன் தான் முன்னுதாரணமாக இருக்கிறான். அதாவது தமிழர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த மாணவர் பதிவு செய்து நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ இன்னொரு மாணவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அதாவது உங்களோட கோரிக்கைகள் என்ன? இந்த தலைப்பாய் கூட போட்டிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தலைப்பாகை போட்டிருக்கீங்க. உங்களோட கோரிக்கைகள் என்ன? என்ன கோரிக்கை நிறைவேறும்? எங்கள் போராட்டம் தொடருமா சொல்லுங்கள் சார். நாங்கள் உங்கள்கிட்ட என்னங்க ஐயா கேட்குறோம்? எங்களுக்கு காசு கொடு, பொண்ணு கொடு, பொருள் கொடு அப்படின்னா கேட்குறோம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே உயிர். எங்கள் உயிரை வேணாலும் எடுத்துங்க, ஜல்லிக்கட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு நாளில் 2 நாளில் 5 நாளில் போராடுறோம். இன்னும் போராடி இன்னும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு கொடுக்கவே இல்லை. அந்த பீட்டா யார்? பீட்டா எங்கேருந்து வந்தது? முதல்ல ஜல்லிக்கட்டு தான் இருந்தது. இப்போ வந்து பீட்டா எங்கள் ஜல்லிக்கட்டை வந்து இந்த ஆடம்பரம் பண்ணுது. நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒன்று சேர்ந்தால் ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்ற கோரிக்கை உங்களிடம் கூறுகிறேன். அதுக்கு உங்களால் முடிந்தது ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பீட்டா ஒழிக, ஜல்லிக்கட்டு வாழ்க. அதாவது இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த மாணவர் பதிவு செய்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு மாணவி ஒருத்தர் இருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்போம். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, உங்களோட கோரிக்கையில் என்ன? எத்தனாவது நாளாக இன்றைக்கி தான் போராட்டத்தில் வந்திருக்கீங்களா, இல்லை தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க? இல்லை, நாங்கள் 4 டேஸாகவே நாங்கள் இங்கே தான் இருக்கோம். 4 நாளாக இங்கே தான் இருக்கோம். நிறையா பேர் எதிர்ப்பு வருது. நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, நாங்கள் பாட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சப்போஸ் பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வந்து எல்லோரும் வந்துட்டு தான் இருக்கோம். சில பேரண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைலாம் வந்து நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்றுலாம் வந்து செம்மையாக வந்து எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு தாத்தாலாம் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருமே வந்து போலீஸ்காரங்களோட வந்து எல்லாருமே நின்று போய் உட்காருங்கம்மா, பார்த்து உட்காருங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களாம் எல்லாருமே பிரதர்ஸ் தான், எங்களுக்கு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். எத்தனையோ நாள் போயிட்டு இருக்கு. ஓட்டு கேட்க மட்டும் வந்து எல்லாம் வந்து நின்று வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு அரசியல்வாதியாச்சும் வந்து சப்போர்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இனிமேல் இளைஞர் ஆட்சி தான் எங்களுக்கு வேணும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எல்லாருமே சகோதர உணர்வுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த மாணவி பதிவு செய்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு மாணவி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். அதாவது நீங்கள் இந்த போராட்டத்தில் எத்தனை நாளாக நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க, உங்களோட கோரிக்கைகள் என்ன? நான் நேற்றுலேருந்து தான் கலந்துட்டுருக்கேன் இந்த போராட்டத்தில். இந்த கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணும். நம்ம தமிழர்கள் இதுக்காக மட்டும்தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் கண்டிப்பாக எப்போ வந்து இது நிரந்தரமான இது ஆகுதோ அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். இங்கே இருந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க கேர்ள்ஸ் எல்லாருக்கும் சல்யூட். ப்ரவுட் டு பி அ சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவேன், இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இது தொடரும் அப்படின்றத நிரந்தரமாக தொடரும். அதாவது நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இந்த மாணவி பதிவு செய்தியை பார்த்துருக்கலாம். இப்போ இன்னொரு மாணவி இருக்கிறார். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனாவது நாளாக அந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க, தொடர்ந்து போராட்டத்தில் கலந்துருக்கீங்க? உங்கள் வீட்டில் பெற்றோர்கள்லாம் இதுக்கு உங்கள் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் இந்த போராட்டத்தில் உங்களுடைய கோரிக்கை, இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னம்மா? நான் வந்து இங்கே வந்து 4 டேஸாக கலந்துருக்கேன். எங்கள் வீட்டில் உத்தரவு கொடுத்து தான் நாங்கள் இங்கே வரோம். எங்கள் அம்மானா அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லாட்டி இங்கே வந்து இருப்பாங்களாம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கோம். இதுக்கப்புறமும் இது பண்ணாமல் சீக்கிரமாக ஜல்லிக்கட்டை இது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
வேற ஒன்று. அதாவது தொடர்ந்து ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை இந்த மாணவி வைத்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு மாணவர் இருக்கிறார், அவர்தான் கேட்போம். தம்பி, எத்தனாவது நாளாக நீங்கள் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இப்போ இந்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இந்த அவசர சட்டம் மட்டும் போதுமா, இல்லை வேறு என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் நவீன். என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எப்போயுமே இங்கே தான் இருப்பேன். ஜல்லிக்கட்டு விட்றாங்களோ இல்லையே, நான் சாவர வரைக்கும் இங்கே தாங்க இருப்பேன். அப்புறம் ஃபுட்டு தராங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 ஹவருக்கு ஒரு டீ வந்துக்கிட்டே இருக்குது. நான் இங்கே தான் இருப்பேன், நவர மாட்டேன். பீட்டா அவனாலும் முடிஞ்சதாக பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஒன்றா தமிழாக வருவான்டா. சாகுமறை தங்களது போராட்டத்தை தொடர்வோம் என்று இந்த மாணவர் பதிவு செய்தியை பார்த்துருக்கலாம். பதிவு செய்ய பார்க்கலாம். இப்போ இன்னொருத்தர் இருக்கிற அவரை கேட்போம். தம்பி, நீங்கள் இந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி, இந்த மாணவர்களை ஒருங்கிணைப்பு பண்ணி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் இவ்வளோ அமைதியாகவும் ஒரு அறவழியிலையும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. பொதுவாக மாணவருடைய போராட்டம் என்பது வன்முறையில் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது இந்த 5 நாளாக எந்த விதமான வன்முறை இல்லாமல் ரொம்ப அமைதியாகவும் அகிம்சை வழியிலும் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இது இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு கட்டுப்பாடோட இந்த போராட்டத்தை நடத்திட்டு எந்த வழியில் பார்க்குறீங்க? உங்களோட கோரிக்கைகள் என்னமா? அதாவது இப்போ முதல்ல முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எனக்கு வந்து இங்கே முதல் நாள் வந்து 5 நாள் ஆச்சு. முதல் நாள் வந்தப்போ நார்மலாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மேலே போட்டிருக்க கூரையிலேருந்து கீழே போட்டிருக்க தரையில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரணமாக வந்து ஒரு வண்டியில் தள்ளு வண்டியில் வந்துட்டு டீ விற்கிறவங்க எல்லாமே விற்கிறாங்க. அவங்க கூட வந்துட்டு நைட்டு வந்துட்டு 1 மணி ஆனாலும் சரி சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து முக்கியமாக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, தஞ்சாவூரில் உள்ள கடை வச்சுருக்கவங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு தடையும் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு 1000 சாப்பாடு வந்திருக்குது. காலையில் பின்னாடி 1000 சாப்பாடு வந்திருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட என்னோட தோழர் வந்து இவர் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட முழு வந்து இங்கே ஒத்துழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே ஒருங்கிணைச்சு பண்ணுறதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பசங்க எங்களுக்கு ஒத்துழைக்கிறதுனால தான் எங்களாலையும் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு நல்வழியில் கொண்டு போக முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே கொண்டு வர. அது வரைக்கும் நான் பசங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு வந்து மேன்மேலும் கொண்டு வந்து ஒயின் ஷாப்பில் இருந்துட்டு, காவேரி பிரச்சனையில் இருந்துட்டு, அதே மாதிரி இந்த கருவைகள் அதெல்லாம் அழிக்கிறது வந்து எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். விவசாயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம பசங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மாணவர்கள் வந்து இந்த போராட்டம் தொடரும், நாங்கள் அகிம்சை வழியில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. இந்த இன்னொருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். தம்பி, சொல்லுங்கள், இந்த போராட்டம் வந்து இப்போ 5வது நாளாக நீடிட்டு இருக்கு. மழை பெய்யுது. இந்த கொட்டும் மழையிலையும் ஒருவரும் கலையாமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது இரவு பகல் பாராமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. மாணவர்களோட எழுச்சியும் நல்லா இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறீங்க? எந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேறினால் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுறதா இருக்கீங்க? 4 நாளாக இங்கே இருக்கோம் சார். நாங்கள் கோரிக்கைன்னு எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான். நாங்கள் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இந்த அவசர சட்டம்லாம் வேணாம், எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நாங்கள் எல்லாருமே காந்தியோட கொள்கையோட இருந்து கலாமோட கனவோட நிறைவேற்றிட்டு இருக்கோம். எப்பயோ இளைஞர் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. நான் இந்த இடத்துல ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் உண்மையாக பீட்டாக்கு ஒரு நன்மையாக சொல்கிறேன். அவன் நன்றியை சொல்லுவோம். அவன் மட்டும் நீ தடை செய்யலாம், இத்தனை பேர் நீங்கள் சேர்ந்துக்க மாட்டோம். எந்த சக்தியும் தாழ மேலே எங்கேயும் நாங்கள் நிற்க மாட்டோம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு காவல்துறையாக வந்து நன்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே காவல்துறை எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே முக்கியமாக சொல்கிறேன் சார், நிரந்தர சட்டம் வந்தால் மட்டுமே தான் இந்த கூட்டம் கலையும். இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் எப்பயுமே போகாது. தமிழ்நாடு கண்டிப்பாக எங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம். முடிஞ்சா பார்த்துக்கோ சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கேட்டுக்கலாம், இது தானாக சேர்ந்த கூட்டம், இது சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லை. இந்த மாணவர் பதிவு செய்யலாம். இப்போ ஒரு மாணவர் இங்கே இருக்கிறாரு. தன்னோட தலையில் அந்த ஜல்லிக்கட்டு காலை போன்ற ஒரு உருவத்தை வரைந்து இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். தம்பி, சொல்லுங்கள், இந்த போராட்டத்தில் நீங்கள் உங்களோட மாநிலத்தில் வளர்ப்ப நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் உங்களோட தலையில் கூட நீங்கள் ஹேர் கட் கூட அது மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உங்கள் போராட்டம் தொடர்பாக என்ன? அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் வேண்டும். நிரந்தர சட்டம் வர வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நவர மாட்டோம். அவ்வளோதான். அதாவது நிரந்தர சட்டம் நிறைவேறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு மாணவர் வந்திருக்காங்க. ஹலோ. அதாவது பொதுவாக இந்த போராட்டம் என்பது அதாவது ஜாதி, மதம், அரசியல், மொழி கடந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே யாரும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் என்ற ஒற்றை கோரிக்கையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து ஒருவர் வந்து தன்னிச்சையாக ஒரு தன்னார்வலர் ஒருத்தர் வந்து பல தொண்டு உதவிகளை செய்திருக்கார். அதாவது காலை உணவு, மதிய உணவு. அவர்கிட்ட கேட்போம், ஏங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த தன்னார்வலராக இவ்வளோ உதவி செய்கிறீங்க, அதாவது இந்த உங்களுடைய நோக்கம் என்ன? இது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எம்மின மக்கள் இவங்க, அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுக்காக இவங்க போராடுறாங்க.
அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் தேவையோ அதெல்லாம் வேணுங்கிறத கேட்டு நாங்கள் வந்து முன்னாடி இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேணும்னாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு நல்வழிக்காக இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்ய என்றென்றும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. இப்போ மாநிலம் கேட்போம்மா, சொல்லுங்கம்மா, இந்த போராட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எத்தனாவது நாளாக போராட்டத்திற்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன சொல்லுங்கம்மா. நான் 5வது நாளாக இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் பொறுக்கிங்கன்னு. ஆமாம், எங்கள் இளைஞர்கள் பொறுக்கிங்க தான். அதனால தான் தமிழ்நாட்டு பொண்ணுங்க எல்லாருமே சேஃப்டியாக இருக்கோம். அவங்க பொறுக்கிகளா இல்லைன்னா இந்நேரம் நாங்களாம் இங்கே இருப்போமா இல்லையான்னு தெரியல. எங்களை 5 நாளும் எங்களை சுற்றி பசங்க எல்லாருமே ஃபுல்லாகவே ரொம்ப பாதுகாப்பாக தான் நின்னாங்க. எங்களை எந்த விதமான கஷ்டமும் படுத்தவே இல்லை. தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கு கூட தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு கூட சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 1 நாள் 2 நாள் இன்னும் 1 வாரம் ஒரு வாரம் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். 1 வாரம் இல்லை, 1 வருஷம் ஆனாலும் நாங்கள் இங்கே தாங்க இருப்போம். நீங்கள் என்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். வி வாண்ட் ஜல்லிக்கட்டு.